सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुम्। आचार्यपादैः विरचित सर्ववेदांत सिद्धांत सार संग्रहः इति वेदांत प्रकरण ग्रंथः। அதுல 450 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். 1000 ஸ்லோகம் அதுக்குள்ள 1006 ஸ்லோகம் அதுல 450 வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 451வது பார்க்கணும். ஏதத் சமஷ்டி யஸ்யோச்ச உபயோர் அபிமானினோஹ தத் விஸ்வ வைஸ்வானரயோஹ அபேதஹ பூர்வவத் மதஹ. வரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, மனுஷனுக்கு வெஷ்டியாக இருக்கும் பொழுது ஸ்தூல சரீரத்துல அபிமானம் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பேக்கர் அப்படின்னு பேரு. சூக்ஷ்ம சரீரத்துல அபிமானம் கொண்டு கனவுகளை பார்க்கும் பொழுது அவனுக்கு ட்ரீமர்னு பேரு. காரண சரீரத்துல போய் ஒடுங்கும் பொழுது அவனுக்கு ஸ்லீப்பர்னு பேரு. இது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த 3 சரீரம் சேர்ந்தவன் தான் மனிதன். இவர்களுக்கு ஒரு பேரு மாண்டலிக்க ஆபீசர்ல கொடுத்திருக்கு. அதே மாதிரி இவரும் சொன்னார். பேக்கருக்கு விஸ்வன்னு பேரு. ஸ்தூல சரீர அபிமானியாக இருக்கும் பொழுது அவனுக்கு விஸ்வன்னு பேரு. சூக்ஷ்ம சரீர அபிமானியாக இருக்கும் பொழுது அவனுக்கு தைஜசன்னு பேரு. காரண சரீர அபிமானியாக இருக்கும் பொழுது அவனுக்கு பிராக்யன்னு பேரு. இது நம்ம விசேஷமாக பார்த்தோம். தத்துவபோதத்துல பார்த்தோம், விவேக் சோடாமணியில பார்த்தோம், மாண்டூக்கிய உபநிஷத்துல பார்த்தோம். அதுதான் பேசு. இப்போ விஸ்வன், தைஜசன், பிராக்யன்னு பேரு. இண்டிவிஜுவலுக்கு வியஷ்டி சரீர வியஷ்டியாக இந்த சரீர சைத்தன்யம் இந்த 3 சரீரத்தோடையும் மாயையினால சேர்ந்து இருக்கிறதுனால இந்த 3 சரீரமானது மனசுக்கு ஏற்பட்டது, இந்த மனிதனுக்கு ஏற்பட்டது அப்படின்னு போயிட்டு அவனுக்கு வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர்னு 3 அவஸ்தைகள். அந்த 3 அவஸ்தைகள் எதனால வருது? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரத்தினால. ஸ்தூல சரீரத்தோட அவன் அபிமானப்பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு விஸ்வன்னு பேரு. சூக்ஷ்ம சரீரத்தோட அபிமானப்பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு தைஜசன்னு பேரு. காரண சரீரத்தோட அவன் சேர்ந்து இருக்கும் பொழுது அவனுக்கு தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு பிராக்யன்னு பேரு. இது வியஷ்டி நிலையில. இதையே எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்தூல பொருள்கள் இதெல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா அது ஸ்தூல பிரபஞ்சம் அப்படின்னு பேரு. இதுக்கு சூக்ஷ்ம பிரபஞ்சம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது, எதுல போய் ஒடுங்குறதோ, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி. எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் லயமாறுதோ, அந்த பிரளயமாகிறதோ அந்த சரீரத்துக்கு பேர், அந்த பிரபஞ்சத்துக்கு பேரு காரண பிரபஞ்சம் அப்படின்னு பேரு. இப்ப இங்க எப்படி வியஷ்டியில ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு சொன்னோமோ அதே கிருஷ்ணமாக டோட்டலாக பார்த்தீர்களே ஆனால் அதுக்கு ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் அப்படின்னு பேரு. டோட்டல் எல்லாருடைய ஸ்தூல விஷயமா இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஸ்தூலமாக காணப்படுகிறது, ஸ்தூல பிரபஞ்சம்.
அத சூக்ஷ்மமாக காணப்படுவது எல்லாம் எல்லாருடைய மைண்டினுடைய டோட்டல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர்கள் இந்த உலகத்துலதான் இருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்ந்தானாக்க சூக்ஷ்ம சரீர சமஷ்டின்னு பேரு. அப்புறம் காரண சரீர சமஷ்டி, காரண சமஷ்டி, காரண பிரபஞ்சம்னு பேரு. ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், இது சமஷ்டிக்கு. இப்படி அப்படி இருக்கும் பொழுது இங்க எப்படி வெஷ்டியில இருக்கும் பொழுது அவனுக்கு வேக்கராக இருக்கும் பொழுது அவனுக்கு விஸ்வன்னு சொன்னோமோ அதே மாதிரி அவருக்கு ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கும் பொழுது அந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு அப்படின்னா விராட் அப்படின்னு பேரு, வைஸ்வானரன் அப்படின்னு பேரு. விராட் அல்லது வைஸ்வானரன். இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு புருஷ சூக்தத்துல சொல்லுது. சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத் அப்படின்லாம் சொல்லி அவர் தான் இருக்கார். எல்லா விஷயங்கள்லாம் சொல்லி காலில இருந்து அது வந்தது பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதூர்தௌதை புருஷா பாதோஸ்யா பவாத் புனः அப்படின்னு சொல்லக்கூடிய விராட் ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதுதான் புருஷ சூக்தம். இப்படி சமஷ்டி பிரபஞ்சத்துக்கும் என்ன பேருன்னாக்கா, எப்படி இண்டிவிஜுவலா இருக்கும்போது அவனுக்கு சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்துல அபிமானியா இருக்கும்போது விஸ்வனோ, அதே மாதிரி இவருக்கு வைஸ்வானரர்னு பேரு. இந்த வைஸ்வானர உபாசனையை தான் நமக்கு விஸ்வசஹஸ்ரநாமத்துல சொல்லி கொடுத்தது. போஃபாதௌ யஸ்ய நாபிர் வியதஸ்ர நில சந்திர சூரியௌ சநேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌர்முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்தி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் ஸ்வரநரககோ போகி கந்தர்வ தைத்யை சித்தம் ரம் ரம்யதே தம் திரிபுவனௌஷம் விஷ்ணு ஈஷம் நமாமி. இந்த பூபிதான் அவருக்கு பாதம் அப்படின்னு இந்த வைஸ்வானர உபாசனை. சமஷ்டி வைஸ்வானரங்களே நினைச்சு பார்க்கிறோம் இல்லையா? நம்மளுடைய மனசு விரிவடைவதற்காக நம்ம சின்ன பியூனி இண்டிவிஜுவலாக நினைக்காமல் பெரிய மலை, பெரிய கடல் அலைகளோட இருக்கிறது இல்லையா, மலை, இப்படிதான் உபாசனை பண்ணோம். ஏன்னா அப்பதான் மைண்ட் ஆனது பிராடன் ஆகணும். இந்த சின்னதாக பண்ண சிக்கன் மைண்டட்னு சொல்றாரு இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி ஆயிடும். அதனால நம்மளுடைய சாஸ்திரங்களா நம்மள உள்ள வைஸ்வானர உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. பெரியசாதான் உபாசனை பண்ணோம். எங்க அங்கிங்கனாதபடி எங்கும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படிதான் நினைக்கணும் நம்ம இல்லையா? இந்த உபாசனை இதுக்கு வைஸ்வானர உபாசனைன்னு பேரு. அதுக்காக சொன்னேன். வைஸ்வானரன்னா சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம், அதே மாதிரி சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. எல்லாம் கர்ப்பமாக இருக்கு இல்லையா? வெளியால உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியில காலையில தான் வரும் அது இல்லையா? அது மாதிரி அது பொட்டன்சியல் ஃபார்ம்ல இருக்கு. அப்படின்றதுனால அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர். சமஷ்டி சூக்ஷ்ம சரீரகத்துக்கும் பேரு. எல்லாருடைய மனசு, எல்லாருடைய புத்தி எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. சமஷ்டி காரண சரீரம் இருக்கு இல்லையா? எங்க போய் நம்ம ஒடுங்குறோமோ அங்க, அதே மாதிரி இந்த உலகம் எங்க போய் ஒடுங்குறதோ, எங்கேருந்து திருப்பி வருதோ, சிருஷ்டி ஸ்திதி லயம் எங்க வருதோ, எங்க லயமா இருதோ அந்த இடத்துக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. காரண பிரபஞ்சத்துக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. ரைட்டா? இப்போ விஸ்வன், தைஜசன், பிராக்யன் வெஷ்டியில, சமஷ்டியில விராட் அல்லது வைஸ்வானரர், ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன் இப்படின்னு பேரு கொடுத்து அது இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ இத சொல்ல வர்றாரு 451வது ஸ்லோகத்துல, ஏதத் சமஷ்டி வியஷ்டியோஹ உபயோரபி அபிமானினோஹ தத் விஸ்வ வைஸ்வானரயோஹ அபேதஹ பூர்வவத் மதஹ. நம்ம இந்த டாபிக்ல முன்னாடியில இருந்து வியஷ்டிக்கோ சமஷ்டிக்கோ பார்த்துட்டே வரும். சின்ன சின்ன மரமாக இருந்தால் மரம்னு சொல்லுவோம். இதே நிறைய மரங்கள் ஒன்னா இருந்ததுன்னா அதை காடு என்று சொல்லுவோம். இது வெஷ்டி, இது சமஷ்டி. சமஷ்டி வேற இல்ல, வெஷ்டி இல்ல. வெஷ்டியினுடைய கூட்டம் தான் சமஷ்டி இல்லையா? இதெல்லாம் நம்ம விஸ்தாரமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப சொல்றாரு, ஏதத்து என்ன சமஷ்டி வெஷ்டியோக, இப்படி சமஷ்டியாகவும் வெஷ்டியாகவும் இருக்கக்கூடிய என்ன இருப்பதற்கு எது இருக்கு? இப்ப நம்ம எங்க டாபிக்ல இருக்கோம்? ஸ்தூலமாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சமஷ்டி வெஷ்டி ஸ்தூல சரீரங்களுக்கு உபயோகோ அபிமானினோஹோ
அபிமானிகளாக இருக்கும் பொழுது பகவானானவன் சமஷ்டி சரீரத்தோட அபிமானியாக இருக்கும் பொழுது அவனுக்கு விராட்டுன்னு பேரு. நான் இந்த வேக்கராக இருக்கும் பொழுது எனக்கு விஸ்வன்னு பேரு இல்லையா? இப்படி உபயோகோ அபிமானினோகோ இப்படி இதுல ஐடென்டிஃபை பண்ணி இருக்கும் பொழுது அபிமானினோகோ இதில் அபிமானத்தை வைத்துக் கொண்டு நான் சில சமயத்துல பண்றேன் இல்லையா? ராஜகோபால் எவ்வளோ வெயிட் அப்படின்னு கேட்கும்போது சார் எனக்கா 80 கிலோ அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், எங்க அபிமானம் எனக்கு ஸ்தூல சரீரத்தோட அபிமானம் பண்ணி ஆக்ட் பண்றேன். அத மாதிரி இந்த உலகம் இயங்கறதுக்கு இறைவனானவன் ஸ்தூல சரீரங்கள்ல இருந்து ஆக்ட் பண்ணா கோவில்ல ஆக்ட் பண்ணார்னா அவர் ஸ்தூல பிரபஞ்சத்தோட ஐடென்டிஃபை பண்ணி இருக்கும் பொழுது அவருக்கு விராட் அல்லது வைஸ்வானரர்னு பேரு அப்படின்னு சொன்னா இல்லையா? தத் விஸ்வ வைஸ்வானரையோஹோ, இவரை விஸ்வன் என்றும் அவரை வைஸ்வானரர் என்றும் சொல்லுகிறோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே பூர்வவத்து அபேதா. நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? தனித்தனியா மரமா சொன்னீங்கன்னாக்கா அது வெஷ்டி சார். அப்படியே காடுன்னு பேசினோம்னா சமஷ்டி. காடுன்னா என்ன? இந்த குரூப் ஆஃப் ட்ரீஸ் தான் சார் காடு இல்லையா? அதே மாதிரி குரூப் ஆஃப் ஸ்தூல சரீரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது விராட்டுன்னு சொல்றோம், வைஸ்வானர்னு சொல்றோம். உண்மையிலேயே இந்த விஸ்வன் வேற வைஸ்வானரன் வேற. ஏன்னு அபேதா இதானே அது. இதுவும் மரம் தான் அதுவும் மரம் தான். ஆனா இது நம்ம வேற பேர் கொடுத்தோம். இது ஒரு பேர் கொடுத்தோம், மரம்னு பேர். தனித்தனியா இருந்தா மரம்னு சொன்னேன். ஐயோ ஒரு 1000 இல்லையா? அதே மாதிரி சமஷ்டியாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்துக்கு நானும் வைஸ்வானர்னு பேர் கொடுத்தேன். வியஷ்டியா இருக்கக்கூடிய வியாக்கரோட இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு விஸ்வன்னு கொடுத்தேன். அந்த பகவானுக்கு நான் வைஸ்வானரன்னு கொடுத்தேன். உண்மையிலேயே அவர் வேற இவர் வேற இல்ல. முன்னாடி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதே மாதிரி அபேதா பூர்வவத்து மதஹா அபிப்பிராயா. முன் போலவே அபேதமானது ஒப்புக்கொண்டுதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் அபிப்பிராயம் அப்படின்னார். ரைட்டா? சொல்லிவிட்டு 452வது ஸ்லோகம். ஸ்தூல சூக்ஷ்ம காரணாக்கியாக பிரபஞ்சாயே நிரூபிதாः தே சர்வேபி மிலித்வா ஏகः பிரபஞ்சோபி மகான் பவேத். பேசின விஷயத்தையே அப்படியே ஸ்லோகமா சொல்றாரு. இப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஆக்கியாக. ஆக்கியாகன்னா பெயருடைய. ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் என்ற பெயர்களுடைய இந்த பிரபஞ்சமானது ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம்னு இந்த பிரபஞ்சத்துக்கு பேர் கொடுத்தாமே. ஏன் நிரூபிதாக, இதை எப்படி நிரூபணம் செய்தோமோ, ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா தத் சித்வா ததேவானு பிராவிசத்து எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தி, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம புரிய வச்சா இல்லையா? இப்படி நிரூபணம் பண்ணோமே. இந்த பிரபஞ்சங்கள் எந்த பிரபஞ்சங்கள் இப்படி நிரூபணம் செய்யப்பட்டதோ தே சர்வே அபி, அவைகள் எல்லாம் மிலித்வா ஒன்னா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பார்த்தா ஒண்ணுதான் சார். அது எல்லாம் நான் ஒரே ஆளு தான். எனக்கே அப்படி முடிச்சுட்டு இருக்கும் போது வேக்கர்னு பேரு, நானே கனவு காணும் போது எனக்கு ட்ரீமர்னு பேரு, எனக்கு தூங்கும் போது இந்த ஸ்லீப்பர்னு. எந்த நான் முடிச்சுட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் வேறையா? ஒரே ஆள் தானே. அதே மாதிரிதான் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் இப்படி பண்ணா கூட இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மகா பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுங்க. இதுக்கு புதுசா ஒரு பேர் கொடுத்தாரு, மகான் பிரபஞ்சோபி பவேது இலித்வா தே சர்வே. எல்லா இந்த ஸ்தூல பொருள்கள் உலகத்துல, சூக்ஷ்ம பொருள்கள் உலகத்துல, காரண பொருள்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னாக்கினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மகான் பிரபஞ்சா, பெரிய ஒரு பிரபஞ்சமாக ஆகிறது அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இப்படி மகா பிரபஞ்சா அவச்சின்னம் விஸ்வ பிராக்ஞாதி லட்சணம் விராடாதி ஈஷ பரியந்தம் சைதன்யம் ச ஏகமேவ தத். எடுத்துன்னு வந்து அப்படியே சகுன பிரம்மத்துக்கு அப்படி லேண்ட் ஆனார் பாருங்க. மகா பிரபஞ்சம் அப்படின்றது. இது மகா பிரபஞ்சம்னா கண்ணால் பார்க்கப்படாத சூக்ஷ்மமான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் பிரளயமா போறது. சிருஷ்டி ஸ்திதி லயம். இங்க வேக்கர் ட்ரீமர் ஸ்லீப்பர்
இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் விஸ்வ பிராக்யாதி லட்சணம். இததான் புரிய வைக்கிறதுக்காக விஸ்வன் இல்லையா, தைஜசன், பிராக்யன் அப்படின்லாம் சொன்னோம். அதே மாதிரி அதை புரிய வைக்கிறதுக்காக விராட்டு, இரண்யகர்பர், ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னோம். விராட்டாதி, விராட்டு முதலிய அப்படின்னா விராட்டு, இரண்யகர்பர், சூத்ராத்மா, வைஸ்வானரகா, இப்படி வேற வேற பேரு, அவ்வளவுதான். எல்லாம் ஈஷ பரியந்தம், ஈஸ்வர பரியந்தம். எது ஈஸ்வர பரியந்தம்? சமஷ்டி காரண சரீரத்துக்கு, சமஷ்டி காரண பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரன் பேரு. ஈஷ பரியந்தம் உண்மை என்ன தெரியுமா? இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, சைத்தன்யம் தான். சைத்தன்யம் ஏகமேவ தத். இதுதான் சகன பிரம்மம், பிரக்ஞான கணம். நமக்கு எப்படி ஆத்மா ஒண்ணுதான் சத்தியமோ, இந்த மூணு நிலைகளும் பொய்யோ மாயிக்கத்தினால ஏற்பட்டதோ, அதே மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான். அந்த பிரம்ம மாயிக்கத்தினால உங்களுக்கு ஸ்தூலமாகவும் சூட்சுமாகவும் காரணமாகவும் காணப்பட்டு பிரபஞ்சமாக தோணுகிறது. உண்மையிலேயே இருக்கிறது என்ன? அந்த சைத்தன்யம் ஒண்ணுதான்பா. அதுதான் உலகமாக பார்க்கும்போது சகுண பிரம்மம். அதுவே பிரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மம் அப்படின்ற விஷயத்த சொன்னோம் இல்லையா? அடுத்தது சொல்றார், யத் அநாத்யந்தம் அவ்யக்தம் சைதன்யம் அஜமக்ஷரம் மகாபிரபஞ்சேன சஹ அவிபக்தம் சத் அயோக்னிவத். எது அனாதி, உண்மையிலேயே அந்த பிரம்மத்துக்கு சிருஷ்டியும் போது அது வருது, விதியில இருக்கு, பிரளயத்துல அது போயிடுறது அப்படின்னு நம்ம சொன்னாலும் உண்மை என்ன? அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவர் அனாதி அனந்தஞ்ச அப்படின்றத சேர்த்து சொல்றதுக்காக எது அனாத்யந்தம்னா அனாதிஷ்ட அனந்தஞ்ச அப்படின்னு அர்த்தம். இப்படி அனாதியாகவும் அனந்தமாகவும் இருக்கிறது உண்மையிலேயே அந்த சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கு பேர் என்ன? நம்ம படிச்ச ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா, இப்படிதானே சொன்னோம் நம்ம ஆத்மாவை. அதே மாதிரி அந்த ஆத்மாவு கண்ணுக்கு தெரியும், அவ்யக்தம் இல்லையா? அவருடைய அவ்யக்தமான ஒரு ஸ்வரூபம். பகவத்கீதையில அடிக்கடி நமக்கு அவ்யக்தா அவ்யக்த ஸ்வரூபிணி அப்படின்லாம். அப்போ அதை சொல்ற அவ்யக்தம், கண்ணுக்கு காண முடியாத ஒரு சைத்தன்யம். அது அவ்யக்தம், ஆரம்பம் இல்ல, அவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கிறது. வியக்தமாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி புரிந்து கொள்ளும் மாதிரி இல்ல, அது அவ்யக்தமாக இருக்கிற கூடியது அந்த சைத்தன்யம். அது சைத்தன்ய ரூபேன நான் 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 அப்படின்னு இருக்கு. அது எப்படி? எப்ப சைத்தன்யமா இருக்கோ, ஆதி இல்லையோ, அனந்தம் இல்லையோ, கண்ணால பார்க்க முடியாதோ, சைத்தன்யமாக இருக்கோ, அக்காரணத்தினாலேயே அது அஜம், பிறவியே கிடையாது. பிறவி இருந்தா ஜாதஸ்யஹி நிர்வாகா மிருத்யு, போயிட்டான்னு வந்துதான் ஆகணும், பிறந்துட்டான்னாக்க செத்துதான் ஆகணும். அதனால பிறக்கிறது ஆகிறது அப்படின்றது என்ன வந்துடும். அதனால புறவி ஒத்துக்கும். அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னாரு பகவத்கீதையில, கட்டோபனிஷத்துலயும் சொல்லிட்டு அதே ஸ்லோகம் இல்லையா? அதனால அவர் அஜம் இல்லையா, பிறவைற்றவர். அது மட்டும் இல்ல, அவர் என்ன வேதித்யே வேதித்தவ்ய அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், இதிகாசம், புராணம், கல்பம், வியாக்கரணம், இதெல்லாம் அபராவித்யா. பராவித்யான்னு ஒண்ணு இருக்காதுன்னா ததக்ஷரம் அதிகமியதே அப்படின்னு. அக்ஷரம் க்ஷரமே இல்லாதது, எக்காலத்திலையும் அழியாததான ஒண்ணு இருக்க, அதுதான் நிர்குணஸ்வரூபமாக, அதுதான் உண்மையான அழிவற்றதாக இருக்கக்கூடியதா அந்த பிரம்மத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம். இப்போ இதோட சேர்ந்து காணப்படுகிறது. இதற்கு என்ன பேரு? மகா பிரபஞ்சன் பேரு. அது இந்த மகா பிரபஞ்சத்தை விட வேறானது. மகா பிரபஞ்சேன சக அவிபக்தம் சத். அது மகா பிரபஞ்சத்தோட கூடியிருக்கு, பிரிக்க முடியாமல் அது இருக்கு. உண்மையிலேயே அதுக்கு சம்பந்தம் இல்லை.
அது என்ன ஆச்சு, நமக்கு எப்படி நான் சொன்னான்னாக்க கூடவே அந்த மைண்ட்ல ரிஃப்ளெக்ஷன் ஆற அந்த சைத்தன்ய சிதாபாசனை போய் நான் நினைக்கிறோமோ, அந்த மாதிரி இந்த உலகத்தை சேர்த்து பார்க்கும் பொழுது அது பிரிக்க முடியாம அந்த நிர்குண பிரம்மமானது இருந்து கொண்டு இருக்கிறது. இவன் ஏன் சார் அப்படி இருக்கு அப்படின்னா, அயோக்னிவத் இரும்புக்கு அக்னிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படி இருக்கு? இவன் என்ன சொல்றான், அதுக்கு தாட்சி கொடுக்கறதுக்கு இழுப்ப கரண்டியை வச்சுட்டான் இல்லையா? அது பண்ணிட்டே இருக்கும்போது நேரம் வந்து அதை தொட்டுட்டான். ஐயோ இழுப்ப கரண்டி சொல்றது அப்படின்னு சொல்றான். இழுப்ப கரண்டி எங்கேயாவது சுடுமா? இழுப்ப கரண்டியில இருக்கக்கூடிய அக்னி சம்பந்தத்தினால சுட்டுது. ஆனா அந்த அக்னிய இருந்தும் பிரிக்க முடியாததாக ஆயிடுச்சு, அதனால சுட்டது. அதுதானே அர்த்தம். அதே மாதிரிதான் அயோக்னிவத் இல்லையா? அயஸ்காந்தமானது அங்க இருக்கு, குண்டூசி எல்லாம் அதனால போய் ஒட்டின்னு இருக்கு, பிரிக்க முடியாமன்னு அர்த்தம் இல்லையா? இப்படி அயோக்னிவத் எப்படி பிரிக்க முடியாமல் சேர்ந்து விட்டது. எது மாதிரி? இரும்புடன் நெருப்பு சார்ந்த மாதிரி இல்லையா? இரும்பு என்ன காரியங்கள்லாம், நெருப்பு என்ன காரியங்கள்லாம் பண்றதோ அதை இந்த இரும்பும் பண்றது. நெருப்பு என்ன பண்ணும்? சுடும் கையை தொட்டா. இதுவும் சொல்றத அந்த அக்னியினுடைய காரியத்தை இதுவும் பண்றது. என்னுடைய மைண்ட் இருக்க இது ஜடம். ஆனா இந்த என்னுடைய ஆத்ம சைத்தன்யத்தினுடைய பிரதிபலன் இருக்கிறதுனால என்னுடைய மைண்டும் திங்க் பண்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்ன திங்கிங் இண்டிவிஜுவல் சார் அவர் என்றார். அவருக்கு எங்க அந்த திங்கிங் வரும்? அவர் உயிரோட இருக்கிறதுனால ஆத்ம சம்பந்தத்தினால வருதுன்றது தெரிய மாட்டேங்கிறது எல்லாருக்கும். அதே மாதிரிதான் இங்க இல்லையா? இந்த உலகமும் பிரம்ம சம்பந்தத்தினாலதான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு. தத் சர்வம் கல்விதம் பிரம்ம இதி அஸ்ய வாக்கியஸ்ய பண்டிதைஹி வாச்யார்த்தஹ இதி நிர்ணீதம் விபக்தம் லக்ஷயத்யபி. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் தத்சாந்த உபாசீத. இது ஒரு மகான் மந்திரம் சாந்தோக்கிய உபநிஷத்துல நம்ம பார்த்திருக்கோம். சர்வம் கலு இதம் பிரம்ம, எல்லாம் பிரம்மன் தானே இங்க. அப்படி சர்வம் கலு இதம் பிரம்ம, இங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் தஜ்ஜலான் அப்படின்னா. தஜ்ஜலான்னா என்ன அர்த்தம்? தஜ்ஜாம் இல்லையா? தத்து தஜ்ஜம், அதில் இருந்துதான் எல்லாம் பிறந்தது. தத் அனம், அதனாலதான் பிராணக பிரகர்ஷன இதெல்லாம் காப்பாற்றப்படுகிறது. தத்து லயம், எல்லாம் அதுலதான் லயமா போறது. இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு அழகான வார்த்தை போட்டாரு உபநிஷத்துல, தஜ்ஜலான் அப்படின்னு. தஜ்ஜம் ததனம் தல்லம், ததனஹா தல்லம்னு சொன்னோம் இல்லையா? தஜ்ஜம் ததனஹா தல்லம் தஜ்ஜலான் அப்படின்னு பேரு. இப்படி இந்த பிரம்ம தத் சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாம் இந்த பிரம்மன் தானே. பிரம்மத்தை தவிர வேற என்ன சார் இருக்கு இந்த உலகத்துல இருக்கு? அது தவிர இரண்டாவது பொருள் ஏது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லி சாந்தோக்கிய உபனிஷத் பிரம்மா இதி அஸ்ய வாக்கியஸ்ய, இந்த வாக்கியத்துக்கு தான் பண்டிதைஹி படித்தவர்கள், உபனிஷத் படித்தவர்கள், ரிஷிகள், ஞானிகள் இல்லையா, சன்னியாசிகள் இல்லையா, படித்த பண்டிதர்கள், இவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? வாச்சியார்த்தம் இது நிர்ணீதம். வாச்சியார்த்தமாக சொன்னா சகுண பிரம்ம சார். அதுக்கு கஞ்சலான் அப்படின்னா எங்கிருந்து எதிலிருந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் வருகிறதோ, ஜகத்காரணம் பிரம்மான்னு சொல்றார்களே, அப்படி ஜகத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லும் பொழுது அதுக்கு சகுண பிரம்மன்னு பேரு. வாச்சியார்த்தம் அதான் பிரம்மன். ஆனா லட்சியார்த்தம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிர்குணமான சைத்தன்யம், அதுதான் லட்சியார்த்தம். வாச்சியார்த்தம் வேற, லட்சியார்த்தம் வேற. நமக்கு நிறைய பார்த்திருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். வாச்சியார்த்தம் நீட் நாட் பி லட்சியார்த்தம். வாச்சியார்த்தத்துக்கும் லட்சியார்த்தத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. வாச்சியார்த்தம் என்னன்னா, ஒரு கதை நமக்கு தெரிஞ்ச கதை சொல்லியிருக்கோம் இல்லையா? பக்கத்து வீட்டுல 2 கவுண்டர்கள் இருக்கார்கள். அவருடைய ஒரு பொண்ணு அமெரிக்கால போயிட்டு, இந்த கவுண்டர்களுடைய பையன் அமெரிக்கா. 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. அண்ணா, நான் நீ அமெரிக்கால இருக்கோம், இன்னும் நம்ம அப்பாவும் அம்மா உங்க அப்பாவும் இப்படி சண்டை போட்டு இருக்காளு, இவாளை நம்ம சேர்த்து வைக்கலாம், இன்னைக்கு என்னுடைய பார்ட்டி இருக்கு, நீ என்னதான் சொன்னாலும் எங்க பெரியப்பா பையன் எனக்கு அண்ணா, நீ வரணும் அப்படின்னு சொன்னான். சரி வரேன். எங்க அப்பா கிட்ட போய் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம் ஆவாள, இந்த மாதிரி பெருசுங்கெல்லாம் இருக்குங்க, என்ன பண்றது
அப்படின்னு போய் அப்பா கிட்ட போய் கேட்டான். மாதிரி பக்கத்து வீட்டுல பொண்ணு வந்திருக்கா, சின்ன கவுண்டருடைய பொண்ணு, அவ இன்னைக்கு பார்ட்டி எனக்கு கூப்பிட்டுருக்கா, போகலாமா அப்படின்னு கேட்டார். அப்பாவுக்கு சுரன்னு கோபம் வந்தது. விஷம் புங்ஷ்வ அப்படின்னு கட்டினார். விஷத்தை குடிதான்னார். இப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன? விஷத்தை குடி. வாச்சியார்த்தம் என்ன? விஷத்தை குடி. லட்சியார்த்தம் என்ன? பெத்த பையனை போய் யாராவது விஷத்தை குடின்னு சொல்றாளா? பக்கத்து வீட்டுல எனக்கும் அவனுக்கும் அவ்வளவு பகை இருக்கு, அவாத்துக்கு நீ போறான்னு சொல்றிய, இப்படி போறதை விட நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக விஷத்தை கொடுத்து சாகிறது எவ்வளவு மேலு, கௌரவ பிரச்சனைன்ற அர்த்தத்துல சொன்னார் இல்லையா? இப்ப இதனுடைய இன்டெண்டட் மீனிங் என்ன? டோன்ட் அட்டெண்ட் த பார்ட்டி. லட்சியார்த்தம் என்ன? டோன்ட் அட்டெண்ட் த பார்ட்டி. வாச்சியார்த்தம் என்ன? விஷத்தை குடி இல்லையா? நிறைய இருக்கு, எக்ஸாம்பிள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? எங்க சார் வீடு வாங்கியிருக்கேன்னா, காவேரியிலேயே வீடு வாங்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. நீங்க உடனே கோச்சின்னு என்ன அடிக்கணும்ல, காவேரியில எப்படியா வீடு கட்ட முடியாது, தண்ணி ஓடிட்டு இருக்காதானே. நீங்க என்ன புரிஞ்சீங்க? காவேரியை விட்டுட்டு கரையை பிடிச்சிக்கிறீங்க இல்லையா? லட்சியார்த்தம் என்ன? அதுதானே சார் புரியணும் இல்லையா? சொன்ன வெள்ளம் ஓடுறது சார் அப்படின்னு ரேஸ்ல உட்காந்துருக்கா 2 பேரு. ஏதோ சார் பணம் கட்டினேன், ஏதோ வெள்ளல தான் கட்டினேன்னாக்கா, இன்னும் வெள்ளல போய் யாராவது பணம் கட்டுவாங்கன்னு கேட்பீங்களா? வெள்ள குதிரைன்னு தெரியாதா? இல்லையா? ஆட்சியார்த்தம் வேணா வெள்ளையா இருக்கணும், லட்சியார்த்தம் என்ன? குதிரை இல்லையா? இப்படி புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்றதுதான் வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம். நீ அப்படின்னா வாச்சியார்த்தம் என்ன? இந்த உடம்போடு இருக்கக்கூடிய நீன்ற அர்த்தம். ஆனா தத்துவமசியில நான் நீன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? சைத்தன்ய அம்சத்துல இருக்கக்கூடிய அந்த நீ அப்படின்ற அர்த்தம் இல்லையா? வாச்சியார்த்தமாக பார்த்தா நீக்கு அர்த்தம் என்ன? நீ எங்காத்துக்கு வான்னு சொல்லும் போது வாச்சியார்த்தத்தை மீன் பண்ற. நீதான் பிரம்மான்னு நான் கிளாஸ்ல எடுக்கும்போது சைத்தன்யத்தை மீன் பண்ற. வாச்சியார்த்தம் தஜ்ஜலான் சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லும் போது அந்த பிரம்மா வாச்சியார்த்த பிரம்மா, ஜகத்தோட சம்பந்தப்படுத்தி சொன்ன. இன்னொரு இது இருக்கு, அது என்ன? விவிக்தம் லட்சியா இது. இதை விட வேறான ஒரு லட்சியார்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா அர்த்தம் இன்டெண்டட் மீனிங் இத்யபி. இதையும் பண்டிதர்கள் புரிந்து சொல்லுகிறார்கள் இல்லையா? குழந்தைக்கு சாதம் ஊட்டும் பொழுது அம்மா எப்படி காமிச்சு ஊட்டுறா தெரியுமா? அப்படி சாதத்தை பசைஞ்சு நிலா நிலா வா வா அப்படின்னு அது பார், நிலா வருது பார், நிலா வருது பார் அப்படின்னு ஊட்டி விடுறா. அம்மாவுக்கு தெரியாதா நிலான்னு ஒண்ணு இருக்கு, அது எங்கேயும் வராது, அதுல சந்திர மண்டலம், அது உள்ள ராக்கெட்டே போகும், எல்லாம் தெரியும் இல்லையா? விவகாரத்துல பத்தி பேசும் பொழுது அப்படி பேசுறோம் நம்ம. இன்னைக்கு நிலா வந்துட்டான்னு பாரு, இன்னைக்கு பார்த்துட்டு தான் நான் சாப்பிடணும் அப்படின்றாரு 3ஆம் பிறை அப்படின்னு. நிலா எப்படி வரும் போறது ஏதாவது இருக்கான்னு தெரியாதானே இவாளுக்கலாம் விவகாரத்துக்கு. அப்படி விவகாரத்துக்கு பேசும்பொழுது சிருஷ்டி ஸ்திதி லயன்னு ஜெகத்தை வச்சு பேசும்பொழுது நிர்குண பிரம்மே சகுண பிரம்மமாக ஆகிறது. ஆனா உண்மையிலேயே இன்டெண்டடா பார்க்கும்போது நிர்குணமான பிரம்மம் தான் அந்த தாத்பரியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே 329வது ஸ்லோகத்துல இல்லையா நாம சொல்லியிருக்கோம். கொஞ்சம் எடுத்து பார்த்தா 329வது ஸ்லோகம். ஏததேவ அபிவிக்தம் சத் உபாதிப்யாம் ச தத்குணைஹ மகாவாக்கியஸ்ய வாச்யார்த்தः விவிக்தம் லக்ஷயிஷ்யதே அப்படின்னு இந்த விஷயத்தை ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். இதெல்லாம் சுத்த சைத்தன்யம் தான் உபாதிகளோடு இருக்கும் பொழுது இப்படி காணப்படுகிறதுப்பா. மகா வாக்கியங்களை பத்தி பார்க்கும் பொழுது இதெல்லாம் பிரிச்சு லட்சணையாக நீ முடிஞ்சுக்கணும்பா. அப்படிதான் இந்த தத்துவமசியும் அகம் பிரம்மாஸ்மியும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை ஞாபகப்படுத்திகள் அப்படின்னு சொன்னார். ஸ்தூலாதி அஜ்ஞான பர்யந்தம் காரிய காரண லட்சணம் திருஷ்யம் சர்வம் அனாத்மேதி விஜானீஹி விசக்ஷண. விசக்ஷண புத்திசாலிகளே, விசக்ஷண நன்றாக உலகத்தை பார்க்க அறிந்தவர்களே, பண்டிதர்களே, ஸ்தூலாதி அஜ்ஞான பர்யந்தம் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கக்கூடியதிலிருந்து ஆரம்பிச்சு இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன? அஜ்ஞானம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய காரிய காரண லட்சணம், காரியமாகவும் காரணமாகவும் இருக்கக்கூடிய இத திருஷ்யமாக இருக்கக்கூடிய பிறவி. ஆத்மாவை கண்ணால காண முடியுமா? அவர் காண்பவர் இல்லையா? திருக்கு
எப்படி ஐய யாரால பார்க்க முடியும்? ஐய பார்த்துருச்சுன்னா அது இதுவாயிடுமே. ஐய எப்படி ஒருத்தன் பார்க்க முடியும்? நான் நானாதான் இருக்கும். நான் எப்பொழுதுமே இதுவாக ஆரம்பித்த என்னால் பார்க்கப்பட்ட பொருள் எல்லாம் இதுவாகத்தான் இருக்குமே தவிர நானாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தவிர எல்லாம் அனாத்மா. சிம்பிளா புரிஞ்சுட்டான். என்னை தவிர எல்லாம் அனாத்மா. நான் ஏதாவது பேசினேன்னா அனாத்மா, நீங்க எதையாவது கேட்டுட்டீங்கன்னா அனாத்மா, நீங்க எதிர்க்க ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அது அனாத்மா. நீங்க ஐய பார்க்கவே முடியாது, ஐய பற்றி பேச முடியாது, ஐய காண முடியாது, ஐய கேட்க முடியாது. அஸ்பரிஷம், அரூபம், அகந்தம் இல்லையா? அது அது எப்படி அது அது என்ன ஆகாசமா வாயுவா எல்லாம் என்னை விட வேறான பொருள்கள், என்னால் பார்க்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் அனாத்மா தானே. எல்லாம் அனாத்மா சார். இங்க உலகத்துல ஸ்தூலத்தை ஆரம்பிச்சு அஞ்ஞான பரியந்தம் இருக்கக்கூடியத இந்த காரிய காரணத்தோட கூடினதாக இருக்கக்கூடிய சிலதெல்லாம் காரியமா இருக்கு, சிலதெல்லாம் காரணமா இருக்கு. இந்த காரிய காரண பாவங்கள்லாம் கண்ணால பார்க்கக்கூடியது, புத்தியினால உணரக்கூடியதுதான் இந்த காரிய காரண சம்பந்தம். காரிய காரண சம்பந்தத்தை பார்க்கலாம், ஊகிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் திருஷ்யம், சர்வம் திருஷ்யம். திருக்கு இல்ல, ஒரு நாளும் இதெல்லாம் திருக்காகாது, திருஷ்யமாகத்தான் இருக்கும். இதெல்லாம் அனாத்மா, எல்லாம் அனாத்மா. இது விஜானிஹி. இத நல்லா விசேஷமா புரிஞ்சு, இந்த ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுட்டா வேதாந்தம் புரிஞ்சுட்டீங்க. இப்படி புரிஞ்சுங்க, உங்களால அந்த ஆத்மாவை காண முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, சுவைக்க முடியாது, ஸ்பரிசிக்க முடியாது இல்லையா? அதை உங்களுடைய கையால பிடிக்க முடியாது, காலால அடைய முடியாது, உபஸ்தத்தினால் ஆனந்தத்தை அறிவிக்க முடியாது, அதனால அதை வெளியே தள்ள முடியாது. அது ஹேயோபாதே அவர்த்தித்தம் இல்லையா? அதை எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் முடியாது, தள்ளவும் முடியாது. அதுதான் என்னுடைய ஐயான சொரூபம். அதை தவிர பாக்கி இந்த சொரூபத்துக்கு உட்படக்கூடியதாக ஏதாவது இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பிளீஸ் கம் டு த கன்க்ளூஷன், இட் இஸ் ஆல் அனாத்மா. அவ்வளவுதான், அனாத்மா. இந்த ஒரு கிளாரிட்டி வந்துட்டு, ஹே விசக்ஷனா புத்திசாலி, இதுதான் பாயிண்ட். ஆத்ம அனாத்ம விவேகம் முதல்ல கிளாஸுக்கு வரும்போது சொன்னேன். நித்யா நித்திய வஸ்து விவேகா. அது என்ன சார் நித்யம்னா? நித்தியம் வஸ்து ஏகம் பிரம்ம தத் வதிரிக்தம் சர்வம் அனாத்மா நித்யா. ஐய தவிர பாக்கி எல்லாம் பொய், அனாத்மா என்று ஜானிஹி தெரிந்துகொள், விஜானிஹி விசேஷமாக அறிந்துகொள். இது ஏதோ ஒரு நாலேஜா வச்சுக்காத, நானே அந்த பிரம்மன்னு அறிந்து கொள்ள வேண்டும். இது பேர் தான் விஜானிஹி அப்படின்னு சொன்னார். அந்தக்கரண தத்விருத்தி திருஷ்டு நித்யம் அவிக்ரயம் சைதன்யம் யத்ததாத்மா இதி புத்யா புத்யஸ்வ சூக்ஷ்மயா. எந்த பொருளானது நம்மளுடைய சைத்தன்யம் அந்த கரணம் இருக்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிதாபாசனை போய் நான் என்று நினைக்கிறேன் இல்லையா? யார் சார் பண்ணது? இதானா நான் பண்ணேன் அப்படின்றான். இந்த கணக்கை யார் பண்ணது அப்படின்னா நான் போட்டேன் அப்படின்றான். இவன் தன்னுடைய இன்டலெக்ட போய் நானுன்னு பொய்யா நினைச்சுட்டு அவன் என்ன பண்ண, நான் தான் சால்வ் பண்ணேன், நான் தான் அப்படின்றான். இல்லைன்னா மனச போய் நான் நினைச்சு ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்றான் இல்லையா? மணியாடுற வந்திருக்கு சார் அப்படின்னா, சார் நான் தான் சார் ராஜகோபால்னு ஓடுறான். இதெல்லாம் எப்போ ஓடுறான்? அனாத்மாவோட ஐடென்டிஃபை ஆகிருக்கும் போது இதெல்லாம் நடக்குதுப்பா. இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒண்ணு இருக்கு. இந்த அந்த கரணத்துல ஆத்மா பிரதிபலிக்கிறதுனால இந்த ஆத்மாவை போய் நானுன்னு நினைக்கிறான் சார் எல்லாரும். இந்த புத்தியில இருக்கக்கூடிய, மனசுல இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பிரதிபலிக்கிற ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சைத்தன்யத்தை போய் நானுன்னு நினைச்சுட்டு இருக்கான். அந்த கரண தத்விருத்தி திருஷ்டு, மனசையும் தத்விருத்தி அதனுடைய எண்ணங்களையும் அறிவதாக ஒண்ணு இருக்குப்பா உள்ள. அது எப்படி? நித்தியம், அது எப்பொழுதும் அழியாது, அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமாக நிறைந்து காணப்படும்பா. அது ஒரு காலம்ன்றதெல்லாம் அதுக்கு கிடையாது, தேசம்ன்றது கிடையாது. தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதமாக இருக்கக்கூடியது இல்லையா? அது மட்டும் இல்ல, அது நித்தியம், அழிவற்றதாக இருக்கிறது. அவிக்கிரியம், நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் இல்லையா? நிரவத்தியம் நிரஞ்சனம், அது அவிக்கிரியம். எந்த ஒரு விகாரமும், ஷட்பாவ விகாரங்கள் அஸ்தி
ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயதி வினஷ்யதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 விகாரங்களும் அதுக்கு பொருந்தாதுப்பா அந்த ஆத்மாவுக்கு. அது எப்படி இருக்கு? எது சைத்தன்யம் தது, எந்த சைத்தன்யமானது உங்ககிட்ட நான் 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 இருக்கோ அதுதான்பா உன்னுடைய ஆத்மா. இதெல்லாம் அனாத்மாப்பா. ஐய தவிர பாக்கி எல்லாம் அனாத்மாப்பா. நீங்க பாக்குற உலகம், உங்க கொண்டாட்டி, உள்ள உன்னோட புஸ்தகம், உன்னுடைய பேனா, உன்னுடைய வீடு, உன்னுடைய ஏசி, உன்னுடைய காலு, உன்னுடைய கண்ணு, உன்னுடைய மூக்கு எல்லாம் அனாத்மா. நீ இல்ல. அதனால நீ என்ன? அந்த சைத்தன்யம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிம்பம், பிரதிபிம்பம் நீ இல்லப்பா. சைத்தன்யம் எது தது ஆத்மா இது புத்தியா. இந்த புத்தியோட, இந்த வேதாந்த புத்தியோட புத்தியஸ்வ, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். சூக்ஷ்மையா, ரொம்ப இது புரிஞ்சுக்கிறதுக்கு சூக்ஷ்ம புத்தி வேணும். திருஷ்யத்தே து அக்ரயா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசிபிகி அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொன்ன வார்த்தையை போடுறார். அது நீங்க கத்தியில நடக்கிற மாதிரி இது. சுரஸ்யதாரா நிஷிதா திரத்தியா துர்கம் பதம் தத் கவையோ வதந்தி. ரொம்ப கஷ்டம் இதை புரிந்து கொள்ளுது. ஆனா நீங்க புரிஞ்சுதான் ஆக வேண்டும் இல்லையா? வேற வழி இல்லை. இந்த சூக்மா, அதனாலதான் முதல்லயே இந்த கண்டிஷன் போட்டான். பேசிக் அமௌண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு வேதாந்தத்துக்கு வர முடியாது. சூக்ம புத்தி ரொம்ப அவசியமாக இருக்கு. எக்ஸாம்பிள் எது வரைக்கும் புரிஞ்சுக்கணுமோ அது வரைக்கும் தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால சூக்ம புத்தி ரொம்ப வேணும். இப்படி சூக்மமான தத்துவங்கள் இது. இதை நன்கு புத்தியஸ்வ ஹரிப்பா. சூக்ஷ்மையான புத்தியா புத்தியஸ்வ, உன்னுடைய சூக்மமான புத்தியினால இதை அறிந்து கொள்ளப்பா அப்படின்னு சொன்னார். 458வது ஸ்லோகம். ஏஷ பிரத்யக் ஸ்வப்ரகாசஹ நிரம்ஷஹ அசங்கஹ சுத்தஹ சர்வதா ஏகஸ்வபாவஹ நித்ய அகண்ட ஆனந்த ரூபஹ நிரீஹஹ சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச. எப்படி சொன்னார் பாருங்க. ஏஷஹா, ஆத்மா இருக்க, நீங்க நினைக்கிற மாதிரி புஸ்தகத்திலாம் அதை விவரிக்க முடியாது. அப்படி விவரிச்சாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்க நன்னா புரியுங்க. அது எங்க இருக்கு? உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கு. அது வெளியில எல்லாம் பார்க்கவே முடியாது, வெளியில வரவே வராது. ஆத்மா புரிந்து கொள்ளுங்கள். அது எங்க இருக்கு? பிரத்யேக்காக இருக்கு, அந்தராத்மா. ஏன் இதை நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க? உங்களுடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அறியக்கூடிய கருவிகள் இருக்க உங்க உடம்புல, இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய பொருளை தையா அறியும். அது பராஞ்சிகாணி வெதுன சுயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி, எல்லாம் வெளியில தான் பார்க்க முடியும். கஷ்டித் தீரஹா, யாரோ ஒரு புத்திசாலி சூக்ஷ்ம புத்தியோட இருக்கக்கூடியவன், அவன் தான் தீரன் அப்படின்னு பேரு. கஷ்டித் தீரஹா ஆத்மான மைக்ஷத்து, இந்த ஆத்மாவை பார்க்கணும்னு நினைச்சு இதுல இருந்தெல்லாம் வித்ரா பண்ணி உள்ள இன்ட்ராவர்ட்ட அந்த ஆத்மாவை பார்க்கலாம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்க இல்லையோ? அதே விஷயத்தான் சொல்றேன். அந்த பிரத்யேகா இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அது தானே நான் 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 சொப்பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் 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 எப்படி இருக்கிறது? சொப்பிரகாசம்னா என்ன? அந்நிய பிரகாசத்தை எதிர்பார்க்காமல் தானே இருந்து கொண்டிருக்கிறது. நான் உயிருடன் இருக்கிறேன், நான் உயிருடன் இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்போதும் சொல்ற எக்ஸாம்பிள், உங்களை கட்டி கண்ணை மூடி காதை மூடி மூக்க மூடி உங்களை கட்டி எடுத்துட்டு போய் ஹெலிகாப்டர்ல ஒரு பிச்சு டார்க்ல காட்டுல போய் தூக்கி போட்டுட்டு ஆரியோ அலைவுன்னு கேட்டா கூட உங்களுக்கு தெரியும் யூ ஆர் அலைவ். எப்படி சார் தெரியும்? கண்ணு காது மூக்கு எல்லாம் போட்டாச்சே, எப்படி தெரியும்? ஏன்னா அது அப்படிதான் சார், அது உங்களுக்குள்ளேயே லைட் தெரியும். அது யூ நோ தட் யூ ஆர் அலைவ். உங்களுக்கு ரிக்ஷாக்காரனை கூட கேட்டானா கோபம் வந்துடும். நீ பிஏ படிச்சிருக்கியான்னா அவன் கோபம் வர, படிக்கல சாருன்னு. நீ உயிரோட இருக்கியான்னு கேளுங்க, பொண்டாட்டியை கேட்டு சொல்றான்னு சொல்லுவானா இல்லையா? வேற ஏதாவது கேளுங்க நீங்க இல்லையா? எவ்வளவு உங்களுடைய பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க, வைஃபை கேட்டு சொல்றேன், எங்க அப்பாவை கேட்டு சொல்றேன், நாளைக்கு என்ன சமையல் எங்க அம்மாவை கேட்டு சொல்றேன், இதெல்லாம் கேட்டு கேட்டு சொல்லலாம். நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இதுக்கு யாராவது ஒருத்தன் இன்னொருத்தரை கேட்டு சொல்லுவாங்க. ஏன் சார் சொல்ல மாட்டேன்னா அது அவனுக்கு இட் இஸ் வெரி எவிடென்ட். இது வெரி எவிடென்ட்லி இல்லுமினேட்டிங் இன்சைட். நான் 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 உயிரோட இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியாது சார். அது
சொப்பிரகாசமாக இருக்கிறது. ரைட்டு. நிரம்சகா, அதுக்கு எந்த ஒரு அம்சமும் கிடையாது, அவயவமும் கிடையாது. அந்த ஆத்மா அங்கெங்கனாதபடி எங்கும் நிறைஞ்சிருக்கு இல்லையா? அதுக்கு என்ன அவயவம் இருக்கும்? அவயவம் இருந்தா அதோட இல்லாட்டா காணுமா? அப்ப நான் எப்படி சொல்லுவேன் சர்வ வியாபி விஷ்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடத்துலயும் வியாபகமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அது நிரபிஷமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அசங்கோ ஹயமாத்மா, எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கு இல்லையா? எந்த நான் மூச்சில் இருந்தனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான், இது மூணுத்தையும் சம்பந்தப்படாம அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு சங்கமே இல்லை எனக்கு இல்லையா? உயிர் இருந்துட்டே இருக்கு. நீங்க மூச்சிருந்தாலும், நீங்க கனவு கண்டாலும், நீங்க தூங்கினாலும் அது உயிர் இருந்து கொண்டே இருக்கும். அது போட்டாச்சு பிராணனுக்கு 100 வயசு வரைக்கும் அது இருந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா? அந்த பிராணன் போச்சுனாலும் அந்த ஆத்மா இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்படி அசங்கமாக இருக்கு. அது எப்படி இருக்கு? எதோடையும் டெய்டால நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம், அது எதோடையும் ஒட்டாது. சங்கம் இல்ல, அதோடையும் எதுவும் ஒட்டாது இல்லையா? அது சுத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சர்வதா ஏக சுபாவா, அது எப்பொழுதும் ஒன்றது. ஏகோ தேவஹா சர்வபூதேஷு குணஹா, எல்லாம் ஒரே தேவன் தான், எல்லா இடத்துலயும் அதே கூடமா இருக்கார். அது மட்டும் இல்ல, அவர் எப்படி இருக்கார்? நித்யா, காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் வஸ்துவனாலேயும் கட்டுப்படாததாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அகண்ட, கண்டமே இல்லை சார், வெற்றுமே டிவிஷன்லெஸ்ஸா இருக்கு. ஒண்ணு ஆத்மா நான் எங்க இருக்கேன்? எங்கும் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? எந்த டிஃபரன்ஸ் டிவிஷனும் எனக்கு கிடையாது. அப்படியே எல்லா இடத்துலயும் அங்கு இங்கு என்று என்னாதபடி எங்கும். கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் வேணும், ஆகாசம் போல. இந்த ஆகாசம் எங்க இருக்கா? ஜப்பான்ல இருக்கா? ஆஸ்திரேலியால இருக்கா? மதுரையில இருக்கா? இல்லையா? எங்க கிராமத்துல இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆகாசம் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? அதுவே இருக்கும். உண்டான ஆகாசத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னா அதை உண்டாக்குற அந்த ஆத்மா எங்க இருக்கு? ஆத்மனா ஆகாச சம்பூதா, அந்த ஆத்மால இருந்து ஆகாசமே வந்தது. அப்படின்னா அந்த ஆகாசம் எவ்வளவு சூட்சமா இருக்கணும்? அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்? அது அகண்டமாக இருக்கு. அது ஆனந்த ரூபமாக. இது சூசி சொன்னாதான் தெரியும். அதுக்கு எப்பொழுதும் இந்த டென்ஷன், இந்த இரிட்டேஷன், கோபம், காமம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சதா சர்வகாலமா ஆனந்த ஸ்வரூபம். அது ஏன்? இரண்டாவது ஒரு பொருள் இருந்தா தானே பயமோ கோபமோ தாபமோ வரும். இரண்டாவது பொருளே இல்லைன்னா என்ன அர்த்தம்? வெறும் ஆனந்தம் ஒன்லி. ஆனந்தம் 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 அப்படின்னு ஆனந்த ரூபா. அது மாத்திரம் இல்ல, நிரீகா, எந்த ஒரு ஈகையும் இல்ல இருக்கு, எந்த ஒரு விருப்பமும் கிடையாது இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சாட்சி சேதா நிர்குணஸ்ச ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹ சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷா சர்வபூதாதிவாசஹ சாட்சி சேதோ நிர்குணஸ்ச. ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துடைய சத்தியான மந்திரம். அது ஆச்சாரியாளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதுல இருக்கிற வார்த்தையை அப்படியே சாட்சி, அவர் சாட்சியாக இருக்கிறார். இந்த 3 நிலைக்கும், எந்த நான் குச்சிருந்தனோ, எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நான், இது 3த்துக்கு சாட்சி. அதனால்தானே நான் கனவு கண்டேன்னு சொல்றேன். நான் வேக்கரா இருந்தேன்னு எனக்கே தெரியாது. அப்ப நான் வேற வேக்கிறாரு தானே. நான் கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் வேற, கனவு கண்டவன் வேற தானே. நான் தூங்கினேன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் வேற, தூங்கினவன் தானே. எப்ப நான் வேக்கர் ட்ரீமர் உணர்கிறேனோ அப்ப இந்த 3த்துக்கு சாட்சியாக நான் இருந்தேனே தவிர நான் இதுல சங்கப்படுத்தவே இல்லை, எதோடையும் இன்வால்வ் ஆகல. நான் உண்மையிலேயே சாட்சியா இருக்கேன். அதே மாதிரி இந்த உலகம் முழுக்கக்கூடிய விஷயத்துல அவர் எதிரையும் இன்வால்வ் ஆகல. எங்க பரமாத்மா அப்படியே சாட்சியா இருக்கார். அவர் சேதா சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிறார், அறிகிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறார், பப்ளிக் ஆக்டிவிட்டி இருக்கிறார், அவர் சைத்தன்யமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கேவலகா, அவருக்கு இன்னொருத்தரே கிடையாது, இரண்டாவது பொருளே கிடையாது, கேவலகா. அது மட்டும் இல்ல, அவருக்கு எந்த குணமும் கிடையாது. எதோடு ஓட்டமடை பார்க்கிறவருடைய குணம், பார்க்கப்பட்ட குணம், எந்த குணமும் அதுக்கு ஒட்டே வராது. சாட்சி சேதா கேவலோ நிர்குணேஷ, முழு வேதாந்தம். ஏஷ பிரத்யக்ஷ பிரகாஷः நிரம்சः அசங்க சுத்த சர்வதா ஏகஸ்வபாவः
நித்ய அகண்டானந்த ரூப நிரீஹா சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச. இந்த பிரத்யேக ஆத்மாவானது நைவ பிரத்யக் ஜாயத்தே வர்ததே ந கிஞ்சின் அபக்ஷீயதே ந இதி நாசம் ஆத்மா நித்யஹ சாஸ்வதஹ அயம் புராணஹ நாசௌ அன்யஹ அன்யமானே சரீரே. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச இல்லையா, அப்படியே ஸ்லோகம் போட்டார். நைவ பிரத்யக் ஜாயத்தே, இந்த ஆத்மாவானது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய பொருள் தானே பிறக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எப்படியா பிறக்கும்? பிறந்தா வளரணும்பா, இதுக்கு பிறப்பே இல்லைன்னு சொல்றேன், அது எப்படி வளரும்? அப்புறம் இது அபக்ஷி, குழந்தை உள்ள போகுது அம்மா வயிற்றுக்குள்ள, அது இருக்குன்னு ஆச்சு, அதுல இருந்து வெளியில வந்தது ஜாயத்தை, அது அப்படியே வளர்ந்தது, ஒரு 24 வயசு வரைக்கும் அப்படியே உயரம் ஆயிட்டே போச்சு இல்லையா, வர்த்தத்தை. அதுக்கப்புறம் நின்று போச்சு விபரீதமாத்தே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா காலேஸ்வரம் வந்தது, 60 வயசு ஆச்சுன்னா முட்டி வலி வந்தது, 70 வயசு ஆச்சுன்னா நினைவெல்லாம் தப்புறது, ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது இல்லையா, அபக்ஷியத்தே. கடைசியில என்னாச்சு, வினஷ்யதி. இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய பொருள்களுக்கு தான் சார் இந்த லாஜிக்கு. அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே அபக்ஷியத்தே வினஷ்யதி, இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய, என்னுடைய ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடையாதுப்பா. அது அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய சொரூபம். நைவ பிரத்யேக் ஜாயத்தே, அது பிறப்பதும் இல்லை, வர்த்ததே வளர்வதும் இல்லை, கிஞ்சித் அபக்ஷியதே அது கொஞ்சம் குறைவதும் இல்லை, நாசம் ந இதி நாசம் அது நாசம் அடைவதும் இல்லை. இந்த ஆத்மா எப்படி இருக்கு, நித்யஹா கால தேச வஸ்து பரிச்சின்ன ரஹிதா. காலத்தினால கட்டுப்பட முடியாது. காலத்துக்கு ஐதான சார் ஃபர்ஸ்ட், காலத்துல வந்ததே செகண்ட்ல இருந்தா டைமே ஆரம்பிக்கிறது. அவன் இங்கிலீஷ்காரன் தெரிஞ்சோ தெரியாமையோ அசடித்தரமாவோ இன்னொரு இன்டெலிஜென்டாவோ வச்சான், செகண்ட்ல தானே ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன, நான் தான் ஐ, நான் இருந்தாதான் காலமே இல்லையா. ஆத்மா நித்யா, நான் எப்பொழுதும் இருப்பேன், சாஸ்வதா இல்லையா, இன்னைக்கு நாளைக்கு எப்போதும் இருப்பேன், இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு ஒரு வேளை இல்லாம கூடிய, ஆனா அந்த டவுட்டே வேணும். சாஸ்வதம் அயோ நித்ய சாஸ்வதோயம் புராணா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. சொல்றது பகவத்கீதையும் சொல்றது 2வது சாப்டர்ல இல்லையா. அந்த ஆத்மாவானது நித்தியமா இருக்கு, சாஸ்வதமாக இருக்கு, புராண. இப்ப இருக்கன அப்ப இல்லையா, அப்பவும் நீர் இருந்தீர் இல்லையா, இப்பவும் இருக்கு புராணம். அப்பவும் இருந்தா இப்போ இந்த நீர் இல்லாம இந்த உலகமே இல்லை. இப்போ அது நித்தியமா இருக்கு, சாஸ்வதமாக இருக்கு. புறாயேவ நவஹா புராணஹா, இப்பவும் இருக்கு அப்பவும் இருக்கு, எப்ப பார்த்தாலும் புதுசாவே இருக்கும். ராமாயணம் அப்படிதான் இருக்கும். அப்போ எங்க தாத்தா டெய்லி படிச்சிருந்தார், நானும் படிப்பேன், நாளைக்கு என் பையனும் படிப்பான். வால்மீகி படிக்காம இருக்க முடியுமா சார், அவனுடைய பேரனும் படிப்பேன். எப்படி சார் இருக்கு அந்த ராமாயணம் இவ்வளவு நாள்? புராணம் புறாயேவ நவஹா, இன்னைக்கு பார்த்தாலும் அது புதுசு இல்லையா. அதே மாதிரி என்னுடைய ஆத்மா அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருந்தது, என்னைக்கும் இருக்கும். புராணா ந அந்யஹா, இதை யாராலும் இல்லையா, அந்யமானே சரீரே, இந்த சரீரம் கொல்லப்பட்ட போதும் ந அந்யஹா, இது ஒரு நாளும் அழியாது அப்படின்னா. இந்த சரீரம் வேணத்தை வேணா நீங்க கொண்டு அழிச்சிடலாம், என்ன நீங்க அழிக்கவே முடியாது. ந அந்யத்தே அந்யமானே சரீரே, அந்யமானே சரீரே அப்படின்னா அந்யத்தே, இதை யாரும் கொல்ல முடியாது. சரீரத்தை வேணா கொல்லப்படலாம், சரீரே அந்யமானே அப்படி அசௌன அந்யா, இதை நீங்கள் கொல்ல போக முடியாது அப்படின்னார். நைவ பிரத்யக் ஜாயத்தே வர்ததே ந கிஞ்சின் அபக்ஷீயதே நைதி நாசம் ஆத்மா நித்ய சாஸ்வதோயம் புராணஹ நாசௌ அன்யஹ அன்யமானே சரீரே அப்படின்னார். எல்லாவற்றுக்கும் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா பிறப்பதும் கிடையாது, வளர்வதும் கிடையாது, அது க்ஷீணமாவதும் கிடையாது, நாசமாவதும் இதுக்கு கிடையாது. இது சதா சர்வகாலமும் இது காலத்தினால அபாத்தியமாக அது நித்தியமாக இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, எப்போதும் புதுசா இருக்கு, எப்போது இருந்து கொண்டே இருக்கும். இந்த சரீரம் வேணா போகும், உலகம் வேணா போகும், ஆத்மா போகாது, பிரம்மம் போகாது அப்படின்னு
சொன்னார். சொல்லி உபனிஷத்தோட அந்த ஆத்ம ஞானத்தோட வச்சார். அதுக்கப்புறம் சொல்ல போறார், இந்த பிறப்பு இறப்பு வளர்ச்சி இதெல்லாம் மாறுதல்கள்ப்பா. இந்த மாறுதல்கள் இருந்தாதான் வரணும் ஆசிரமம்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமே. இதெல்லாம் ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம்பா. குண்டா இருக்கான், வெள்ளியா இருக்கான், இந்த கலர்ல இருக்கான், அந்த கலர்ல இருக்கான் இல்லையா, பிரம்மச்சாரியா இருக்கான், இருக்கான், சூதரனா இருக்கான், பிராமணனா இருக்கான், வர்ணங்கள். இந்த வேதங்கள் எல்லாம் திருஷ்யமான பொருள்களுக்குப்பா. ஆத்மாவுக்கு எந்த பேதமும் கிடையாதுப்பான்னு சொல்ல போறார் இல்லையா. இதை அடுத்த சனிக்கிழமை நீ பார்ப்போம்.